சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜான் 1லேருந்து நம்ம வந்து கண்டினியூவாக ரீசனிங் சீரீஸ் போட்டிருக்கோம். ஜான் 31 வரைக்குமே கண்டினியூ ஆகும். அதே போல் உங்களோட ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆகணும். நம்ம வந்து 1 by 1 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் போயிட்டுருக்கோமா, அந்த ப்ரீவியஸ் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் எந்த சீரீஸில் ஃபார்மேட் ஆகி போயிட்டுருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே என்ன சீரீஸ் வந்து ஃபார்மேட் போட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நார்மல் அதாவது இது போல் இந்த சைடில் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஐ மீன் இங்கே தான் மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ அதே போல் இங்கேயுமே வந்துட்டு மேலே இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்குது, அப்புறமே சென்டரில் இருக்குது. ரெண்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மாதிரி இருக்குது, மறுபடியும் நமக்கு வந்து சென்டர் வந்துருக்கு, ஓகேங்களா? அதாவது ஒரு சென்டருக்கு அப்புறம் மேலே தான் வருது. அப்போ கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் எப்படி இருக்கும், ஏதோ ஒரு கோடு போட்டு மேலே தான் இருக்க போகுது. ஆனால் அது எந்த பிளேஸில் வருது நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு அப்படி இதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கும் ஆப்போசிட்டாக தான் நமக்கான ஆன்சர் வரணும் இல்லையா? அதுவும் எப்படின்னா இது வந்துட்டு எனக்கு மேலே பார்த்து இருக்குது, அதாவது எப்படி இருக்குன்னா உள்ளே பார்த்து இல்லை, எனக்கு அவுட்டர் பார்த்து இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்டர் பார்த்து தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஒன் மட்டும்தான் எனக்கு அது போல் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எந்த பேட்டர்னில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேலே கோடு இருக்குது, செகண்ட் ஒன் வந்து சென்டரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே கோடு இருக்க மாதிரி எனக்கு 2 ஃபிகர் வந்துருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர். அப்போ கண்டிப்பாக நமக்கான ஆன்சர் கண்டிப்பாக மேலே இருக்க போல தான் வரும். அப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த பிளேஸில் வரும்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ரைட்டில் இருக்குது. இப்போ இங்கே மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் கீழே தான் நமக்கான ஆன்சர் வரும் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எனக்கு 2 மட்டும்தான். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். செகண்ட் என்னன்னா ரொம்ப ஈஸி தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2D ட்ரையாங்கிள் அப்படின்னா 3D நமக்கு என்ன வரும், ஹெமிஸ்பியர் தான் வரும். இந்த ஃபிகரும் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இது எல்லாமே 2D தானே மென்ஷன் பண்ணும். 3D அப்படின்னா ஹெமிஸ்பியர் மட்டும் தான் நமக்கு 3D வரும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. அப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் நான் இந்த சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணணும். வகுத்தல் பதிலாக நான் மல்டிப்ளை கொடுக்கணும், மல்டிப்ளை பகுதியில் வகுத்தல் கொடுக்கணும். இது போல் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணக்குள்ளே எனக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல எனக்கு 6 வரணும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம 1 by 1 நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 60, அதாவது நான் இந்த சிம்பிள் தவிர்த்து வேறு எதையுமே நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அங்கே என்ன இருக்கோ சேம் அப்படி தான் போட போகிறோம். இங்கே எனக்கு மல்டிப்ளை அப்போ நான் போடணும் இல்லையா? ஏன்னா வகுத்தல் பதிலாக நான் மல்டிப்ளையோ போடுவேன். ஸோ இப்போ இங்கே வகுத்தல் இருக்குது. ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை, இங்கே 3, இங்கே எனக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நான் அப்போ வகுத்தல் போட போகிறேன். ஸோ வகுத்தல் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியதான். 21 - 15 + 12 எனக்கு = 6 தான் எனக்கு ஆன்சர் வரணும் இல்லையா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் ரூல் படி பார்ப்போம் இல்லையா? போர்ட் மாஸ் ரூல் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். B அப்படின்னா ப்ராக்கெட் சொல்லியிருப்போம், O அப்படின்னா ஆஃப் அப்படின்னு சொல்லியிருப்போம், D அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா A அப்படின்னா அடிஷன், S அப்படின்னா சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். இதில் யார் வராங்களோ அவங்களுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் இல்லையா? அப்போது 63 × 3 / 21, ஓகேங்களா? இது நம்ம பண்ணுங்க என்ன கிடைக்கும், இங்கே எனக்கு 7 கிடைக்கும். ஸோ நான் இதை கேன்சல் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், எனக்கு 9 கிடைக்கும். ஸோ நான் இந்த டேட்டாவுக்கு ஓவரால் நான் என்ன பண்ணிவிடுவேன், 9 மட்டும் வச்சுக்குவேன். பேலன்ஸுக்கு நம்ம அப்படியே எழுதலாம். -15 + 12 = 6 இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், இவங்க 2 பேர்த்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு 19 20 21 கிடைக்கும், -15 கிடைக்கும், = 6 இல்லையா? ஸோ நான் இதை மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அப்போ எனக்கு 6 = 6 வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக அவங்க கேட்ட வேல்யூ வந்திருக்கு. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரோ ஃபேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்பீட் தான் முக்கியம். ஸோ ஈஸியாக இருக்கிறத நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? சீட்டிங் அரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸாவது எடுத்துப்பீங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கறது வந்து 20 கொஸ்டின். அதில் 3 மினிட்ஸ் நம்ம இங்கேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு
அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிட்டில் தான் நம்ம வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கை வைக்கணும். ஏன் கடைசிலையும் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்லேயும் வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்லேயுமே நம்ம கொஞ்சம் வந்து சப்போஸ் ஒரு பதட்டமாக இருப்பீங்க. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கலாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு ஓவரால் நம்ம வந்து அதிகமாக அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த டைம் நம்ம சீட்டிங் நம்ம கை வச்சா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபைனலாக நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக கை வைக்கக்குள்ள நம்ம ஓவரால் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் போய் ஆன்சர் கியூ நம்ம கொடுக்க போக்குள்ள நீங்கள் அந்த டைமில் நமக்கு சப்போஸ் டைம் முடிஞ்சிச்சா நமக்கு கஷ்டம் தான். ஸோ என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கும் வைக்கக்கூடாது, கண்டிப்பாக லாஸ்ட்டில் வைக்கக்கூடாது, மிட்டில் தான் நீங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தமாக 6 people இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்காங்க. ஃபேஸிங் நார்த் அப்படின்னா கிழக்கு பக்கம் நோக்கி இருக்காங்க. கிழக்கு பக்கம் நோக்கி இருந்ததுன்னா எனக்கு இதான் ரைட்டு இதான் லெஃப்ட். ஓகேங்களா? அதாவது கிழக்கு பக்கம்னா அவங்க இப்படி பார்த்து இருக்காங்க. ஸோ எனக்கு இதுதான் ரைட்டு இதுதான் லெஃப்ட். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கோடு போட்டுடணும். நான் 6 personக்கு ஒரு சீட்டிங் போட்டுருவேன். இப்போ 1 2 3 4 5 6 எனக்கு இதுதான் ரைட்டு இதுதான் லெஃப்ட். எப்போ இவங்க எல்லாருமே மேலே பார்த்து இருக்கும்போது எனக்கு இதான் ரைட்டு இதான் லெஃப்ட். ஓகேங்களா? நான் இன்னொரு பாசிபிலிட்டிக்காக நான் இன்னொன்றுமே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 ஸோ இதான் எனக்கு ரைட்டு ஸோ இதான் எனக்கு லெஃப்ட். ஓகேங்களா? இப்போ 1 by 1 அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓ சிட் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் என். என்னோட இமிடியேட் ரைட்டில் எனக்கு ஓ இருக்காங்க. ஸோ நான் இது 1 by 1 அங்கே போட்டாமே நிறைய பாசிபிலிட்டி இப்போ. ஓகேவா? அப்போது என்னோட இமிடியேட் ரைட்டில் ஓ இருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் ஓ. ஓவோட இமிடியேட் ரைட்டில் பி இருக்காங்க. ஸோ ஓவோட இமிடியேட் ரைட்டில் பி. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கியூ இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் பி. பியோட இமிடியேட் ரைட்டில் தான் கியூ இருக்காங்க. அப்போ பியோட இமிடியேட் ரைட்டில் நான் கியூ போட்டுட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு கியூ சிட்டிங் த பி, அதாவது பியோட இமிடியேட்டில் எனக்கு கியூ இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் என். என்னோட இமிடியேட் லெஃப்ட்டில் எனக்கு ஆர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ என் இங்கே இருந்தால் எனக்கு இமிடியேட் லெஃப்ட் இந்த பக்கம் வரும். ஸோ என்னோட இமிடியேட் லெஃப்ட்டில் நான் ஆர் போட்டேன். ஓகேங்களா? ஓவரால் எனக்கு 5 பேர் வந்திருக்காங்களே. அப்போ இன்னொன்று நம்ம படித்து பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இஃப் தேர் ஆர் ஒன்லி 5 people சிட்டிங் டு த ரைட் ஆஃப் எம். எம்மோட ரைட்டில் 5 பேர் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னா எம் கண்டிப்பாக இந்த பக்கம் தான் வருவாங்க. ஏன்னா மொத்தமாக இருக்கிறது 6 பேர் இருக்காங்க. ஸோ 5 பேர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். 5 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு நமக்கு என்ன கன்ஃபியூஷன், எம் இங்கே போடணுமா இல்லை எம் இங்கே போடணுமான்னு தான் கன்ஃபியூஷன் வந்து. ஏன்னா 6 பேர் தானே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எம்மோட ரைட்டில் 5 பேர். அப்போ எனக்கு இதுதான் ரைட்டு. அப்போ நான் எம்மை இந்த பக்கம் போட்டால் தான் இங்கே 5 பேர் வருவாங்க. ஸோ எம் இதுக்கு வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், எம் கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க. ஸோ இங்கே ஆர் எனக்கு, இங்கே என், இங்கே ஓ, இங்கே பி, இங்கே கியூ. ஓகேங்களா? நீங்கள் இதுலேயே ஒன்றா பாசிபிள் எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இதை கேன்சல் பண்ணுறதா அது மாதிரி லேட் ஆகிடும். ஸோ அவங்க சொல்கிறத ஒன்று நம்ம எழுதிட்டே வந்தேன். ஏன்னா இப்போ இந்த இடத்த நான் அங்கே போடக்குள்ளே நான் இங்கே ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கணுமா இல்லை லாஸ்ட்டில் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ நம்ம சொல்கிறத இங்கே எழுதிட்டு ஃபைனலாக கூட அங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸாக்டாக அவங்க என்ன சொல்லிடலான்னா எனக்கு இந்த எண்டில் தான் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, எக்ஸாக்டாக அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் அவங்க எந்த எண்டு எந்த பிளேஸ்ன்னு சொல்லல, இவங்க ரைட்டில் இவங்க அவங்க ரைட்டில் அவங்க அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இது போல் போட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம அங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் ஹூ இஸ் த எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் ஆஃப் த ரோ. ரைட் ஹேண்டில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு இதுதான் ரைட் ஹேண்டு. ஸோ இதில் யார் இருக்கா, எனக்கு கியூ தான் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 5th கொஸ்டின். 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலோஜிசம் கேட்டிருக்காங்க. சிலோஜிசம் என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது கன்க்ளூஷன் கேட்பாங்க இல்லையா, அந்த கன்க்ளூஷன் கேட்குறது எனக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்டாக தெரிஞ்சால் நான் கரெக்டுன்னு கொடுப்பேன். எக்ஸாக்டாக தெரியல நம்ம என்ன போட்டு தப்புன்னு கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். நோ ரெட் இஸ் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓவரால் ரெட்டு பிளாக் எல்லாம் எழுத வேண்டாம். ஜஸ்ட்டு ரெட்டுனா ஆர் போட்டுக்கலாம், பிளாக்னா பி போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது நோ ரெட் அப்படின்னா நம்ம நோ கண்டிஷன் என்ன பண்ணுவோம், ஒரு கோடு கொடுத்தா நம்ம வந்து நோ கண்டிஷன் நம்ம வந்து போடுவோம். அப்போ என்ன பண்ணலாம், நோ ரெட் இஸ் பிளாக். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆல் ப்ளூஸ் ஆர் பிளாக். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்கு ப்ளூ எல்லாமே ஒரே லெட்டர் பண்ணுறதுனால நான் யாராவது ஒருத்தங்களும் ஃபுல்லாக எழுதிடுவேன். நம்ம வந்து பிளாக்கே ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? பிளாக் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக எழுதிக்கலாம். நான் நெக்ஸ்ட் எனக்கு ப்ளூ போடக்குள்ள நான் வெறும் பி மட்டும் தான் போடுவேன். ஆல் ப்ளூஸ் ஆர் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ப்ளூமே வந்துட்டு பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பிளாக்குள்ளே தான் இந்த ப்ளூ இருப்பாங்க. அதாவது எல்லா ப்ளூமே பிளாக். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோ ப்ளூ இஸ் பிங்க்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது நோ ப்ளூ இஸ் பிங்க். கிளியரா? அடுத்து நம்ம எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து நம்ம வரைஞ்சிட்டோம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நோ ப்ளூ இஸ் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க.
நோ ப்ளூ இஸ் ரெட் அப்படின்னு சொல்லி ஆமாம் தானே, ஏதாவது இதுதான் ஃபுல்லாகவே பிளாக்கு, இது ஃபுல்லாகவே ரெட் கூட நோ கண்டிஷன் தான் இருக்காங்க, அப்போ உள்ளே இருக்க ப்ளூவும் கண்டிப்பாக நோ கண்டிஷன் தானே இருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒன் வந்து கரெக்ட். ஓகேவா, நான் அடுத்த ஒன்று செக் பண்ண போகிறேன். நோ ரெட் இஸ் பிங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நோ ரெட் இஸ் பிங்க், இவங்க இங்கே இருக்காங்க, இவங்க இங்கே இருக்காங்க, ரெண்டு பேருக்கு எனக்கு ரிலேஷனே தெரியாது இல்லையா, இவங்கள்ட்டேருந்து இவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து எனக்கு இங்கே தெரியும், ஆனால் எனக்கு இவங்க ரெண்டு பேருக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ தெரியாத ஒன்று அவங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தப்பு. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன, ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோ, ஒன்று மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்துட்டு கார்டனர் அப்படின்றது அவங்க ஹாரோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஹாரோ அப்படின்னா நம்ம வந்து வயல்வெளியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியோட நேம். ஓகேங்களா, அப்போ வந்து கார்டனில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்மர் அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா. ஃபார்மர்னா பிளாஃப் அப்படிங்கிற, பிளாஃப் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை உழுவாங்க இல்லையா, அதை தான் அவங்க பிளாஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஃபார்மருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும், பிளாஃப் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன் மீன் பண்ணி, ஆனால் என்ன கோடட் டைப்பில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒன்று அந்த கோடட் டைப் வந்து தனித்தனியாக எழுதி போடணுமா அவசியம் இல்லை, கொடுத்துருக்கிறது அப்படியே மேலே யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஆனால் ஒன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே A+B அப்படின்னா இந்த இடத்துல A ஸ்டார்ட் ஆகுதா இல்லை இடத்துல B ஸ்டார்ட் ஆகுதா மட்டும் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். ஏன்னா சில இதில் ஓகே A-Bன்னு ஸ்டார்ட் ஆகுது, பட் கிளியராக ஓகே, பட் ஆனால் சில இதில் A+Bன்னு கொடுத்துட்டு B இஸ் த பிரதர் ஆஃப் Aன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாகவே பார்க்கணும். ஓகேங்களா, ஆனால் இங்கே பிரச்சனையில் எக்ஸாக்டாக அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி போட போகிறோம். அப்போ என்னென்னா B இன்ட்டு Dன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணணும், B இன்ட்டு D நான் இங்கே போயிடுவேன். அப்போ எனக்கு இங்கே வந்து B இருக்கிறதா அர்த்தம், இங்கே எனக்கு D இருக்கிறதா அர்த்தம் இல்லையா. அப்போ அதுக்கான மீனிங் என்ன, B இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் D, B தான் ஹஸ்பண்ட் இல்லையா, இப்போ B இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் D. அப்புறம் D ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் சிம்பிள் போட்டுருவேன். நம்ம ஏன் இங்கே ஈக்குவல் டு போகிறோம், இங்கே ஏன் ப்ளஸ் போகிறோம், இங்கே மைனஸ் போகிறோம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஈக்குவல் டு அப்படின்னா வந்துட்டு கல்யாணமான கணவன் மனைவி நம்ம அப்படி சொல்லுவோம். இங்கே ப்ளஸ் அப்படின்னா யாரை குறிக்கும், மேல் பர்சன் பையனை குறிக்கும். மைனஸ் அப்படின்னா ஃபீமேலை குறிக்கும், ஒரு பொண்ணை குறிக்கும். ஓகேங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் லைட்டருக்கு நான் எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், டிலேருந்து நான் எஃப்க்கு பார்க்கணும். அப்போ டி வகுத்தல் எஃப் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஃப். டி அதாவது நம்ம அங்கே படித்ததை நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும், அங்கே எங்கே போடுற வரைக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் அங்கே படிச்சுட்டாக்குன்னு போகும்போது நம்ம மறுபடியும் பார்க்குற மாதிரி நமக்கு டைம் இழுக்கும். இப்போ நான் என்ன படித்தேன், டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஃப்னு படித்தேன். ஸோ அதை மறக்கக்கூடாது, டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஃப். எஃப்போட ஜெண்டர் அவங்க சொல்லவே இல்லை, டி தான் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வேறு ஃபீமேல் தான் போட்டிருந்தோம். ஸோ போடுறதுனால இந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஃப். கூட பிறந்தவங்க நம்ம சொல்லக்குள்ள ஒரு கோடு தான் போடுவோம். ஓகேங்களா, அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். எஃப் மைனஸ் ஹெச் இல்லையா, எஃப் மைனஸ் ஹெச்னா என்ன, எஃப் இஸ் த மதர் ஆஃப் ஹெச், எஃப் இஸ் த மதர் ஆஃப் ஹெச். நம்மளோட ஜென்ரேஷன் குறிக்கக்குள்ள கீழே கோடு போடுவோம். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெச் ப்ளஸ் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஹெச் இஸ் த பிரதர் ஆஃப் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச் வந்து ஒரு மேல் பர்சன், ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ஜே. இங்கேயே நம்ம ஒரு கோடு போடுறோம், அவங்களோட கூட பிறந்தவங்க குறிக்கும் நம்ம ஒரு கோடு தான் போடுவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜே வகுத்தல் எஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஜே இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜே இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஸ். ஓகேங்களா, எஸ்ஸோட ஜெண்டர் அவங்க ஜெண்டர் சொல்லவே இல்லை. ஸோ நம்மளாவே எதுவுமே போடக்கூடாது. ஓகேங்களா, அவங்க கொடுத்துக்கிறது மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். அதாவது இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை, இது எது தப்புன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச் இஸ் அ சன் ஆஃப் டி. டியோட சன்னு தான் ஹெச்சான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லையா, எஃபோட சன்னு தான் ஹெச், டியோட சன் கிடையாது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னே கரெக்டாக இருக்கிறதுனால பேலன்ஸ் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் என்னென்னா நமக்கு லெட்டர் சீட்ஸில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒரே பேட்டர்னில் போகும் இல்லையா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாகவே கண்டுபிடிக்க மாட்டோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் XTன்னு இருக்குது, இங்கே LH இருக்குது. இது என்ன ஃபார்மேட் பார்க்கலாம், XT LH. நமக்கு எக்ஸ்ன்னு இங்கே இருக்குது, டீன்னு இங்கே இருக்குது இல்லையா. அப்போ எனக்கு -4ல் போயிட்டுருக்கு. LHும் சேம் -4 நம்ம செக் பண்ணிக்கலாம். Lலேருந்து பார்த்தீங்கன்னா சேம் எனக்கு -4. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா Tலேருந்து -4 போகணும், அப்போது Pன்னு வரும். ஓகேங்களா, அப்போ Pன்னு நமக்கு எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம்.
பி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த ஒன்றில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இப்போவே என்ன பண்ணிவிடுவேன், இந்த பேலன்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பி செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு, யாராவது கண்டிப்பாக ஈக்குவலாக இருப்பாங்க, ஒரு 2 ஆப்ஷன் கண்டிப்பாக பியில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி கூட என்ன பண்ணுவோம், ஒரு 3 லெட்டர்ஸாவது கண்டுபிடிப்போம். இங்கே அப்படி இல்லாதனால நான் இதுக்கப்புறம் எதுவுமே கண்டே பிடிக்க மாட்டேன். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஓகேங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், மடக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் மடக்கிறோம். இப்போதைக்கு எனக்கு இந்த டப்பா மட்டும் தான் இருக்க மாதிரி தான் இருக்கும். இதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணுறாங்க, இந்த ஷேப்பில் கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஓப்பன் ஆகும். சேம் இந்த பக்கமும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணுறது நீங்கள் இந்த பக்கம் தெரியாமல் ஓப்பன் பண்ணால் நமக்கு டயக்ராம் வேறு மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருவீங்க. ஸோ கரெக்டாக அவங்க எந்த பக்கம் மடக்கிறாங்களோ சேம் அந்த பக்கம் தான் நம்ம வந்து ஓப்பனே பண்ணணும். ஸோ அப்படி இருக்கக்கூட நான் எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுவேன், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு தான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இங்கே இருக்க டயக்ராம் அப்போ எனக்கு என்ன வரும், இந்த ஸ்டார் வந்து அப்படி இங்கே வரும். அதாவது எப்படி வரும் அப்படின்னா இந்த ஸ்டார் எனக்கு இங்கே வரும். ஸோ இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, சேம் அது வந்து இந்த பக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் யாராவது பார்க்கலாமா, எனக்கு ஆப்ஷன் 1 அப்படி தான் இருக்காங்க, எனக்கு ஆப்ஷன் 2 அப்படி இருக்காங்க, ஆனால் ஆப்ஷன் 3 அப்படி இல்லை, ஆப்ஷன் 4 எனக்கு அப்படி இல்லை. அப்போ இப்போதைக்கு 1 and 2 ஓகே. ஓகேங்களா, ஆனால் 1 and 2 பார்க்கக்குள்ளேயே எனக்கு 1 ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்க இந்த சிம்பிள்ஸ் வந்து ஒரே பக்கமாக இருக்க மாட்டாங்க, ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இப்போ ஓப்பன் பண்ணக்குள்ளே இப்போ நான் இந்த பெண்ணை இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா ஓப்பன் பண்ண கண்டிப்பாக இந்த பக்கம் வந்துருவாங்க இல்லையா. ஸோ அதே போல தான். ஓகேவா, அப்போ சேம் அப்போ ஓப்பன் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தானே ஓப்பன் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே இதை பார்த்தே நான் கண்டிப்பாக எனக்கு 1 வராது. ஸோ நமக்கான ஆன்சர் 2 மட்டும்தான் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ சீக்கிரமாக நம்ம எப்படி அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் மட்டும்தான் விஷயமே தவிர நீங்கள் உட்காந்து கரெக்டாக அதுன்னு டயக்ராம் போடணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா, ஸ்மார்ட் அப்ரோச் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 10th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 10th கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே போல் தான் நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணால் எனக்கு இந்த சீக்வல்ட்டுக்கு அப்புறமும் அந்த சீக்வல்ட்டுக்கு அந்தாண்டையும் சேமான ஆன்சர் வரணும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் எதுவுமே நான் கை வைக்க மாட்டேன், அதே தான் கொடுப்பேன். இந்த 6க்கும் 12 மட்டும் 6 இருக்க பிளேஸில் 12 போடுவேன், 12 இருக்க பிளேஸில் நான் வந்து 6 போடுவேன். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ண போகிறோம், 15 வகுத்தல் 5 into 12 இருக்கிறது என்ன போடணும், 6 போடணும். அப்போது 6 + 12 equal to 65 minus 35. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இதில் போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக நான் இதை ஃபஸ்ட்டு பண்ணலாமா, அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 3 கிடைக்கும் into 6 + 12 இதை நான் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 13 அப்படின்னு அங்கே கிடச்சிருக்கும். அடுத்து இதை எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 18 கிடைக்கும். 18 + 12 எனக்கு என்ன வரும், 13 தான் வரும். அப்போ equal to 13. அதாவது அந்த பக்கம் என்ன வந்திருக்கோ சேம் எனக்கு இந்த பக்கமும் வந்துடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் என்ன அப்படின்னா இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இமேஜ் என்ன பண்ணக்கூடாது, ரொட்டேட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எக்ஸாக்டாக அப்படியே அங்கே இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டில் பாருங்களேன், ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி யோசிச்சாலும் இந்த மாதிரி இருக்குது, ஏதாவது யோசிச்சாலும் கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு எப்படி இருக்கணும், இப்படி வந்து நேராக இப்படி வந்திருக்கணும். ஸோ அது போல் ஒரு டயக்ராமே இங்கே இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் கேன்சல். அப்போ செகண்ட் ஒன் செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் எனக்கு அப்படி இல்லை. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று எனக்கு அப்படி இல்லை. ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் தான் எக்ஸாக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எக்ஸாக்டாக இப்படி வருது இல்லையா, எக்ஸாக்டாக இப்படி வருது. ஸோ அதே போல் எனக்கு வந்து கோடும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 அப்படி தான். ஸோ நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க, மேலே வந்துட்டு எனக்கு இந்த பக்கம் தான், அதாவது இந்த பக்கம் தான் எனக்கு கோடு இருக்கணும். ஸோ அதே போல் தான் எனக்கு ஷோ ஆச்சு இல்லையா அந்த 4th ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல ஷோ ஆகுது, அதாவது இங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ அப்போது நமக்கு என்ன, 4th ஒன் தான் நமக்கு கரெக்ட். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இதே போல் வந்திருக்கணும். ஸோ இந்த பக்கம் எனக்கு வளைஞ்சிருக்கணும். ஸோ அதே போல் எக்ஸாக்டாக இருக்கிறது எனக்கு ஆப்ஷன் 4 மட்டும்தான். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்துட்டு கோடிங் டிகோட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஃபாஸ்ட்டு ட்ராக்கு ஹின், இதுக்கு அவங்க என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா LEPADE. இது எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற அவசியமே கிடையாது, அங்கே இருக்க வேர்ட்ஸை அப்படி கோட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, அடுத்து என்னென்னா we give fast,
அதை எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னா DAJOHEன்னு சொல்லி கோட் பண்ணுறாங்க. அப்போ ட்ராக்கு மை ஆர்டர் அப்படின்றத வந்து BUPALEன்னு கோட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹிம்முக்கான கோடு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் படிச்சல என்ன பண்ணுவேன்னா ஹிம் எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். ஹிம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்டில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேறு எதுலேயுமே இல்லை. ஓகேங்களா, அதாவது வேர்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சேம் வேர்ட்ஸ் இங்கே இருக்குது, அதே போல் இங்கே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஹிம் வந்து அங்கே மட்டும்தான் இருக்குது. நம்ம எப்பயுமே கோடி என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது பக்கத்தில் இருக்க வேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போது ஹிம் அப்படின்ற கோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த LEPADE இந்த மூணில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். அப்போ எனக்கு என்ன தெரியணும், ஃபாஸ்ட்டுக்கும் ட்ராக்குக்கும் எனக்கு ஆன்சர் தெரியணும். அவள் என்ன பண்ண போகிறேன், ஃபாஸ்ட் வந்து வேறு எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஃபாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு அங்கே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஃபாஸ்ட்டுக்கான கோடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த DA இந்த JOHE இது மூணில் இருக்கும். அப்போது இது கூடயும் இந்த லெட்டர்ஸ் கூட நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்க கோட் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஓகேங்களா, அப்போ என்ன இருக்குது அப்படின்னா DA அப்படின்றது எனக்கு இந்த லெட்டர்ஸ் கூட மிங்கிள் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஹிம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஹிம் எங்கே இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. பட் வேறு எங்கேயுமே இல்லை. என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும், கம்பேர் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஹிம்முக்கு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், பேலன்ஸ் இந்த ஃபாஸ்ட்டுக்கு ட்ராக்குக்கு நான் கண்டுபிடிச்சிட்டா நான் கண்டிப்பாக ஹிம் வந்துடும் இல்லையா. ஸோ அப்படி நான் பார்க்க போகல. ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்டில் இருக்காங்க. அப்போது அந்த செகண்ட் வேர்டில் ஃபாஸ்ட் இருக்காங்கன்னா செகண்ட் வேர்டில் இருக்க லெட்டர்ஸு இந்த கோடில் எங்கே இருக்குன்னு பார்த்தா DA வந்து காமனாக இருக்குது. அப்போது ஃபாஸ்ட்டுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு DAன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, அடுத்து நான் இப்போ யார் கண்டுபிடிக்கணும், ட்ராக்குக்கான கோடு நான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், ட்ராக் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறேன். ட்ராக் வந்து இங்கே இருக்காங்க. அப்போ இதுக்கான கோடு இங்கே இருக்கிறதுல அங்கே யார் காமனாக இருக்காங்க பார்க்குறேன். LE தான் இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்காங்க. அப்போ ட்ராக்குக்கு LE தான் வரும். அப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்காங்க, ஹிம்முக்கு. அப்போ என்ன போட்டுடலாம், நம்ம PAன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். பேலன்ஸ் இருக்க கோடு கண்டிப்பாக ஹிம்மாக இருப்பாங்க இல்லையா. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா, இதுவே எனக்கு ஹிம்முன்னு இங்கே இருந்து இதுலேயும் ஹிம் இருந்தாங்கன்னா இதை ரெண்டு கம்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நான் போட்டு போயிடுவேன். பட் ஹிம் வேறிங் இல்லாதனால தான் நான் பேலன்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு நான் ஹிம்முக்கு ஃபைண்ட் பண்ணேன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 13th கொஸ்டின். 13th கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் என்ன இந்த பக்கம் இருந்துச்சுன்னா மிரர் இமேஜ், கீழே இருந்துச்சுன்னா வாட்டர் இமேஜ் இல்லையா. மிரர் இமேஜ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் R இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது ஷோ வந்துட்டு இந்த பக்கமாக இருக்கும் R. ஓகேங்களா, இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த கோடு எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ எனக்கு இந்த பக்கம் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதுவே அப்படியே எனக்கு லெஃப்ட் சைடாக ஓப்பனில் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஆனால் என்ன வரும், இந்த R வந்து எனக்கு எந்த பக்கம் வரும் அப்படின்னா சேம் இங்கே தான் வரும். வாட்டர் இமேஜ் தான் ஆப்போசிட்டில் போகும். ஸோ அப்போ அப்படி இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் பார்த்தே நம்ம டக்குன்னு க்ளோஸ் பண்ணலாம் இல்லையா. கண்டிப்பாக இது வராது. எனக்கு என்ன வரும், ஸ்மால் சைஸ் R தான் வரும். இது கேபிலேட்டராக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 4th ஒன்றும் கேன்சல். இந்த 2R 3R மட்டும் நான் கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா. இந்த 2 3ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓவரால் எல்லாமே காமன் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்மால் சைஸ் O கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு கொஸ்டினில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு கேபிட்டல் லெட்டர் O கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஓகேங்களா, 1 by 1 கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஆப்ஷன்லேயும் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணால் தான் நம்ம 20 கொஸ்டினுமே கரெக்டாக அடிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 14th கொஸ்டின். 14th கொஸ்டின் என்ன அப்படின்னா இது ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இந்த 1லேருந்து வந்து நமக்கு 36 வந்திருக்கு. அதே போல் 2லேருந்து 45 வந்திருக்கு. இப்போ 4லேருந்து நமக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ 1 பார்த்தீங்க அப்படின்னா 1 + 5 இது ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 36 வரும். ஓகேங்க, அதாவது 6 ஸ்கொயர்னு வந்திருக்கும். இப்போ அதே போல் எனக்கு 2 + 5 ஸ்கொயர். அப்போ 2 + 5 பண்ண எனக்கு என்ன வரும், 7 ஸ்கொயர் வரும். எனக்கு 49 வந்திருக்கு. அப்போ சேம் நான் என்ன பண்ண போகிறேன், 4 + 5 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இங்கே என்ன வரும், 9 வரும். அப்போ நான் 9 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன வரும், 81 வரும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கொடுத்துருக்க நம்பர்ஸோட என்ன பண்ணுறேன், +5 பண்ணி அதை நான் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ நான் அதான் நமக்கு ஆன்சர். அப்போ 4 + 5 பண்ணால் எனக்கு 9 வரும். 9 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 81 வரும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ்க்கு எனக்கு என்ன வரும், -5 வரும். நான் ஏன் டிஃப்ரென்ஸ் டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா சின்ன சின்னதாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அது எப்படி இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லையா. ஸோ அப்போ நான் -5. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும், எனக்கு -4. ஓகேங்களா, அப்போ இதுலேருந்து பார்க்க எனக்கு தெரியுது, எனக்கு இதுக்கும் ஒரு என்ன வருது டிஃப்ரென்ஸு -1 வருது. அப்போ நான் கண்டிப்பாக இதில் நான் -1 பண்ணேன்னா எனக்கு இங்கே என்ன வரும், -3 வரும். ஓகேங்களா, அதாவது ப்ளஸ். ஓகேங்களா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு -3 வருது. ஸோ அந்த 89லேருந்து -3 நான் மைனஸ் பண்ண 86 வரும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 மட்டும்தான். ஓகேங்களா, இது எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், சின்ன சின்ன கேப்பாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக டிஃப்ரென்ஸோ இல்லைன்னா நம்ம வந்து அது கூட்டியோ பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ எனக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரதெல்லாம் எனக்கு கம்மி பண்ணி பார்த்தேன், எக்ஸாக்டாக வருது. ஸோ நமக்கான ஆன்சர் 86. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 16th கொஸ்டின். 16 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி மாடல் கொடுத்துருக்காங்க. டிக்ஷனரி மாடல்லாம் என்ன அப்படின்னா அல்ஃபபெட்டிக் சீரீஸில் யார் ஃபர்ஸ்ட் வருவான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ டிஆர்னு சொல்லி எல்லாத்துலேயுமே காமனாக இருக்காங்க. தேர்ட் லெட்டரை வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஆர்ஏன்னு சொல்லி இந்த 3த்துலேயுமே டிஆர்ஏ சொல்லி காமனாக தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 4th லெட்டர் நான் செக் பண்ணணும். அப்போ எனக்கு 4th லெட்டர் என்னாச்சு, இவங்க 2 பேரும் எனக்கு காமனாக வராங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபைனல் லெட்டர் வச்சு நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கேக்கு முன்னாடியே ஈ வந்துடுவாங்க. அப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகிறது செகண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் வந்து எனக்கு 2ம் 3யுமே எனக்கு 2 தான் வருது. அப்புறம் என்ன பண்ண போகிறேன், இங்கே காமனாக யாராக இருக்காங்க அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா. இப்போ இங்கே 1 வருது, இங்கே 3 வருது. இப்போ இதில் யார் ஃபஸ்ட் வாங்க அதான் நமக்கு ஆன்சர் இருப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க 2 பேர்லேயும் தான் நான் யார் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு பார்த்தேன். அப்போ 2 ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் யார் வருவாங்க, 1 தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எனக்கு ஆப்ஷன் 2 மட்டும்தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஓவரால் படித்து பார்த்து கண்டுபிடிக்கலாம் கிடையாது, ஆப்ஷனை பார்த்து சீக்கிரமாக ஸ்கிப் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 17th கொஸ்டின். 17th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கொயர் டேபிளில் கொடுத்துருக்காங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் டேபிள் நம்ம போட்டுடலாம். இன்னொரு பாசிபிலிட்டிக்காக நான் இன்னொரு டயக்ராமே போட்டுக்கிறேன். ஓகே, போட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பர்சன் இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிட்டிங் அரௌண்ட் ஸ்கொயர் டேபிளில் இருக்காங்க, ஃபேஸிங் த சென்டர். அதாவது சென்டர்னா இந்த பக்கம் எல்லாமே வந்து உள்ளே ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா, அப்படி உள்ளே ஃபேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன வரும், இந்த சைடு நான் போனேன்னா எனக்கு ரைட்டுன்னு வரும், இந்த சைடு எனக்கு போனால் எனக்கு லெஃப்ட்டுன்னு வரும். எப்போ உள்ளே ஃபேஸ் பண்ணி இருந்தாங்கன்னா. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. சம் ஆஃப் தம் ஆர் சிட்டிங் அட் த கார்னர்ஸ். இருக்கிற 8 பேரில் எனக்கு 4 பேர் வந்து கார்னரில் இருக்காங்க. இதுதான் எனக்கு கார்னர். எல்லாரும் எப்படி இருப்பாங்க, உள்ளே பார்த்து இருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வெல் சம் ஆர் சிட்டிங் அட் த எக்ஸாக்ட் சென்டர் ஆஃப் த சைட். அதாவது சைடில் இருக்காங்க. பேலன்ஸ் 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சைடில் இருக்காங்க. ஸோ இந்த டேட்டா சேம் இங்கேயே அதை நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, 8 பேரை கார்னரில் 4 பேர், சைடில் 4 பேர் நம்ம போட்டோம். அதாவது இங்கே தான் நமக்கு பேலன்ஸ் வந்து கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கீர்த்தி சிட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த சுபா. ஓகேங்களா, சுபாவோட தேர்ட் லெஃப்டில் தான் யார் இருக்காங்க, கீர்த்தி இருக்காங்க. இதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு சுபா வந்து நான் எங்கே போகணும்னு தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன், சுபாவை ஒன்று கார்னரில் ஒரு பாசிபிலிட்டி, சுபாவை வந்து சைடில் ஒரு பாசிபிலிட்டி நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா, அதாவது சுபாவை நான் இங்கே போட்டுட்டு சுபாவோட தேர்டு லெஃப்ட்டில் கீர்த்தி இருக்கணும். லெஃப்ட்னா எனக்கு இந்த பக்கம். ஓகேங்களா, அப்போ சுபாவோட தேர்ட் லெஃப்ட்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் தேர்ட் லெஃப்ட்டில் யார் வருவாங்க, கீர்த்தி வருவாங்க. ஓகேங்களா, இங்கே என்ன பண்ண போகிறேன், சைடில் சுபா வச்சுருவேன். அப்போ சுபாவை நான் இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் யார் வருவாங்க, கீர்த்தி வருவாங்க. ஸோ நம்ம 2 பாசிபிலிட்டி இப்போது அந்த வேர்டுக்கு வந்திருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. கீர்த்தி சிட் அட் ஒன் ஆஃப் த கார்னர். கீர்த்தி வந்து கார்னரில் தான் இருப்பாங்க, ஆனால் இங்கே சைடில் வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ இது கேன்சல், நான் அதில் வச்சு இதுக்கப்புறம் போட்டுருவேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கனக் சீட்டு செகண்ட் டு த ரைட் ஆஃப் பரி. பரியோட செகண்ட் ரைட்டில் தான் கணக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது பரியோட செகண்ட் ரைட்டில் வந்து கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆனால் நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு லைனும் படிச்சுக்கலாம். பரி டஸ் நாட் சிட்டு எனி ஆஃப் த கார்னர். அதாவது பரி வந்து கார்னரில் வரமாட்டாங்க. அதாவது பரி இங்கே வரமாட்டாங்க, பரி இங்கே வரமாட்டாங்க, பரி இங்கே வர மாட்டாங்க. ஸோ நான் இப்போ பரியை மற்றதெல்லாம் போட்டு கணக்கை வந்து போட முடியுதான்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் பரியை இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் ரைட்டில் கணக்கு இங்கே வருவாங்க, நான் போட முடியாது. ஸோ இங்கே நான் பரி போட மாட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன், பரி நான் இங்கே போட்டேன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரைட்டில் எனக்கு யார் வருவாங்க, கணக்கு வருவாங்க. ஸோ நான் கணக்கு இங்கே போடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போது அடுத்து என்ன கொடுத்துருங்க பார்க்கலாமா. அடுத்து என்ன கொடுத்துருங்க, பரி இஸ் நாட் இமிடியேட் நேபர் ஆஃப் கீர்த்தி. பரி வந்து கீர்த்தி பக்கத்தில் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதாவது இதான் கீர்த்தி, ஆனால் பரி கீர்த்தி பக்கத்தில் வரல. ஓகேங்களா, பரி வந்து 8 தான் இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு சுமன் இஸ் அண்ட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சாரு.
சாருவோட இமிடியேட் நேபர் தான் சுமன். அப்போ எனக்கு வரப்போகிற ஆன்சர் எப்படின்னு பக்கத்தில் எனக்கு பிளாங்காக இருக்கணும். ஸோ அப்படி இருக்க பிளேஸ் எனக்கு இந்த இடம் மட்டும்தான். அப்போ வந்து சுமனும் சாரும் இது ரெண்டுத்துலாம் வருவாங்க. நம்ம இன்னொரு லைன் படித்து பார்க்கலாம். சுமன் டஸ் நாட் சிட் எனி ஆஃப் த மிடில் சைட். அதாவது நான் என்ன நினச்சி சுமனும் சாரும் இங்கே வரலாம் பார்த்தோம் இல்லையா. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, சுமன் வந்து இந்த சைடில் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சுமன் அப்போ எங்கே வருவார் அப்படின்னா அந்த கார்னர் தான் சுமன் வருவார். ஓகேங்களா. இப்போ என்னாச்சு, சுமன்னா இங்கே போட்டுட்டு இங்கேனா சாரு போட்டுருவேன். ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னா சுமன் டஸ் நாட், அது படிச்சிட்டோம். ஒன்லி 3 people சிட் பிட்வீன் சுமன் அண்ட் ஷோலக். அதாவது சுமனுக்கும் ஷோலக்கும் இடையில பார்த்தீங்கன்னா எந்த சைட் பார்த்தாலுமே ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணாலும் 3 தான் இருப்பாங்களா, லெஃப்ட் சைட் கவுண்ட் பண்ணாலும் 3 தான் இருப்பாங்க சொல்கிறாங்க இல்லையா. இப்போ சுமன் இங்கே போட்டேன் அப்படின்னா நான் வந்து ஷாலுவை இங்கே போட்டால் தான் இவங்க 2 பேருக்கு இந்த பக்கமும் 3 பேர், இங்கேயும் 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம இங்கே போட்டோம்னா நமக்கு எக்ஸாக்டாக இருக்காது. ஸோ அதை வந்து நான் அங்கே போட்டிருக்கேன். பேலன்ஸ் இருக்கவங்க யார் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஷிவி தான் இருக்காங்க. ஸோ அந்த ஷிவியை நம்ம இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்கொயர் டேபிள் சொன்னாங்க, 4% கார்னர், 4% வந்துட்டு சைடில் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு சுபாவோட தேர்ட் லெஃப்டில் கீர்த்தின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சுபா வந்துட்டு கார்னரில் ஒரு பாசிபிலிட்டியும் சுபாவை வந்துட்டு சைடில் ஒரு பாசிபிலிட்டியும் எடுத்தேன். ஆனால் அவங்க கடைசி என்ன சொல்லிட்டாங்கன்னா கீர்த்தி வந்து கார்னரில் வருவாங்கன்னு சொன்னாங்க. பட் இங்கே கீர்த்தி சைடில் இருந்ததுனால நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது ஓகே. ஓகேவா. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா பரியோட செகண்டில் எனக்கு வந்து கணக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பரி வந்து கார்னரில் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் கணக்கும், அதாவது பரியும் கீர்த்தியும் பக்கத்தில் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ பரி நான் இங்கே போட்டாலும் கணக்கு கரெக்டாக இங்கே வந்தாங்க. ஸோ நான் இதை எக்ஸாக்டாக போட்டேன். அடுத்து என்ன சொன்னாங்க, சுமனும் சாரும் பக்கத்தில் வருவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பக்கத்தில் வர மாதிரி பிளேஸ் இங்கே 2 மட்டும் தான் பிளாங்காக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், உடனே எடுத்து போடல. நம்ம அடுத்து படித்து பார்த்தா அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சுமன் வந்து சைடில் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணேன், சுமன் இங்கே போட்டு சாரும் இங்கே போட்டேன். அடுத்து என்ன சொன்னாங்க, சுமனுக்கும் ஷாலுக்கும் இடையில வந்துட்டு 3 பேர் இருப்பாங்களாம். ரைட்லேருந்து பார்த்தாலும் 3 பேர், லெஃப்ட்லேருந்து பார்த்தாலும் 3 பேர்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக இவங்க ஆப்போசிட் அவங்கள போட்டால் எந்த பக்கம் பார்த்தாலும் 3 பேர் வருவாங்க. பேலன்ஸ் இருக்கிறது ஷிவி மட்டும் தான். ஸோ நம்ம இவங்க அவங்கள போட்டோம். ஓகேங்களா. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஹூ டஸ் நாட் சிட் எனி ஆஃப் த கார்னர். கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் கார்னரில் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சாரு இருக்காங்க இல்லையா, சாரு வந்து கார்னரில் இல்லை. ஓகேவா. சாரு எங்கே இருக்காங்க, சைடில் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 சாரு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 18th கொஸ்டின். 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நான் இதுக்கு நான் டிஃப்ரென்ஸை எடுத்துறேன். ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்கு எவ்வளோ, +2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு எவ்வளோனா 3 +5. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 8, அதாவது +9 வரும். அடுத்து இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 9 அங்கே 5, அப்போ வந்து +14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு +20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போது இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும், +3. இதுக்கு என்ன வரும், +4. இதுக்கு என்ன வரும், +5. இதுக்கு என்ன வரும், +6. அப்போது +7 வருமா. இப்போ இங்கே அப்போ இந்த 7 இது கூட என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ நான் 27 ஆட் பண்ணுவோன்னா அப்போ சேம் இந்த 27 என்ன பண்ணணும், 55ஓட நான் ஆட் பண்ணணும். இப்போ 55 + 27 ஆட் பண்ண எனக்கு கிடைக்கும் 82 கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 மட்டும்தான். ஓகேங்களா. அப்போ சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன். அந்த டிஃப்ரென்ஸ்க்கு நான் டிஃப்ரென்ஸ் எடுக்க பார்க்கல எனக்கு எல்லாமே 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு போச்சு. ஸோ நான் அதை நான் ஆட் பண்ணி பார்க்கல எனக்கு 82 தான் வரும். ஸோ நமக்கான ஆன்சர் 82. அடுத்து 19th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 19th கொஸ்டின் என்ன அப்படின்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க வந்து கோட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிஏ வந்து எஃப்னு சொல்லி அவங்க வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த ஃபார்மேட் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து எஃப் வந்து ஜேன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்மேட் நம்ம கண்டுபிடிக்கலாமா, அதாவது பிலேருந்து எஃப், எஃப்லேருந்து ஜே, பிலேருந்து எஃப். ஓகேங்களா. பிலேருந்து எஃப்னு பார்க்கல எனக்கு என்ன வருது, +4. ஓகேங்களா. அடுத்து எஃப்லேருந்து ஜே, எஃப்லேருந்து ஜே பார்க்கக்குள்ளேயும் சேம் எனக்கு +4. அப்போ ஜேலேருந்து நான் +4 பார்த்தா அதான் நமக்கான ஆன்சர். இப்போ 1 2 3 4. அப்போது எனக்கு வரப்போகிற ஆன்சர் என்ன வரும், எண்ணில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ எண்ணில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா. எண் அப்படின்னு வந்துட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்லையும் எனக்கு லாஸ்ட் ஒன்லையும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன். தேர்டில் வந்து 6ன்னு இருக்குது, இங்கே தேர்டில் Qன்னு இருக்குது. அப்போ 6 Q1 கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், தேர்ட் லெட்டர் என்ன ஃபார்மேட் பார்க்கணும். இப்போ எஃப் ஜே என்ன ஃபார்மேட் பார்க்கலாமா. எஃப்பும் ஜே, இப்போ எஃப்பும் ஜேவும் சேம் +4. அப்போ ஜேலேருந்து +4னா எனக்கு என்ன வரும், என். அப்போ எல்லேருந்து +4னா எனக்கு R. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 6ன்னு தான் வரும். ஸோ அப்போ நமக்கு இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னில் தான் 6 இருக்குது, 4th ஒன்னில் Q இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 மட்டும்தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். 20th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏபிசிடி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம் எல்லாரும் தெரிஞ்சு நம்ம அதை யூஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். அதுக்கு நம்பர்ஸும் நம்ம போட்டு வச்சுக்கணும். எக்ஸாம் ஹால் போன உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவங்க பேப்பர் கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோடனே ஃபஸ்ட் கடை நம்ம ஏபிசிடி போட்டு 1 2 3 எழுதி வச்சிடலாம். எழுதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க இங்கே கோட் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல் வரலாம் இல்லையா? ஸோ அப்போ உடனே நம்ம யோசிச்சு போட லேட் ஆகிடும். ஸோ டக்குன்னு பார்த்து எழுதிடலாம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே 39 கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த கிளாக்குக்கு எக்ஸாக்டாக சிக்கு வந்து 3 வரும். அதே போல் ஒவ்வொன்றா போட்டு ஆட் பண்ணி 39 வருது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். கிளாக்குக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கிளாக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன், சிக்கு வந்து எனக்கு 3. ஓகேவா? அடுத்து என்ன போகிறோம், சிக்கு வந்து 3. சேம் எல்லுக்கு என்ன வரும், எனக்கு 12 வரும். அதுக்கப்புறம் ஓக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏக்கு வந்து எனக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கேக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேக்கு வந்து எனக்கு 11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்து ஈக்கு வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டீக்கு வந்து எனக்கு 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும், இது எனக்கு 9, இது எனக்கு 10, எனக்கு 10, 15, 18, 20, 21. பேலன்ஸ் எனக்கு 2 இருக்கும் இல்லையா? அப்போ எனக்கு 3, இங்கே எனக்கு 5, அப்போ 51. ஆனால் எனக்கு அங்கே என்ன 39 இருந்துச்சு. 51 39 பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 9 போச்சு. எனக்கு வந்து 11 9 போச்சு அப்படின்னா எனக்கு 12. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வர்ற ஆன்சரில் 12 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு அப்படின்னா அப்போ அதே போல் அவங்க கேட்டிருக்கிறது நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ளாக்கடுக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், ஃப்ளாக்கடுக்கு ஆட் பண்ணி நான் -12 போடணும். ஓகேவா? அப்போது ஃப்ளாக்கடு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கான கோடை ஆட் பண்ண போகிறோம். எஃப்க்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 6 அப்படின்னு கிடைக்கும். சேம் எல்க்கான கோட் பார்த்தீங்கன்னா எனக்கு 12 கிடைக்கும். ஓக்கு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு கொடுக்குவாங்க. அடுத்து சி பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கேக்கு வந்துட்டு சேம் 11 அப்படின்னு சொல்லுவோம். ஈக்கு வந்துட்டு 5 சொல்லுவோம். டிக்கு வந்துட்டு 4. ஓகேவா? இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது 9, சேம் 10, 15, 18, 20, 26. பேலன்ஸ் எனக்கு 2 இருக்கும் இல்லையா? அப்போ என்ன வரும், இங்கே 5 வரும். ஸோ 56லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 12 மைனஸ் சொல்லுவோம். அப்போ 4 எனக்கு என்ன வந்து 44 வந்துருச்சு. அதாவது அந்த ஃப்ளாக் கொடுத்துருந்தாங்க, அதுக்கான கோடை ஆட் பண்ணி எனக்கு கிடைக்கும் 56 கிடைக்கும். நான் -12 பண்ண எனக்கு என்ன வரும் 44 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது எங்கே ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட் ஆப்ஷன் 44 இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 மட்டும்தான். ஓகேங்களா? ஓவரால் நம்ம வந்து 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ.